தமிழ்நாடு அரசு கொடுத்துக்க ஃப்ரீயான 200 யூனிட் மின்சாரம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கால்குலேஷன் மூலியமா பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீயான மின்சாரம் கொடுத்துருக்காங்க. 500க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது அப்ளிகபிள் ஆகாது. 500க்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 யூனிட் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. 200க்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முற்றிலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களோட இபி மீட்டருக்குள்ளே வாங்க. இந்த இபி மீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இபி மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா கிலோவாட் பர் ஹார் அப்படிங்கிற அந்த ரீடிங் இருக்கும். இதுதான் ஃபைனல் ரீடிங்காகவும் எடுப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை வர்றாங்க இல்லையா, 15ஆம் தேதிக்கு மேல தான் ரீடிங் எடுக்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கால்குலேஷன் பண்றது மூலியமா ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா மாத்திக்க முடியும். உங்களோட அட்டை இருக்கும் இல்லையா, அந்த இபி மீட்டரோட அட்டை, அதுல குறிச்சு வச்சிருப்பாங்க ஃபைனலா என்ன ரீடிங் வந்துச்சு அப்படிங்கிறது லாஸ்ட் மந்தோடது. ஒருவேளை அட்டையில குறிச்சு வைக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இன்னொரு ஆல்டர்னேட் விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்இபியோட மொபைல் அப்ளிகேஷன் தான். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா வகையான விஷயத்தையும் வந்து பார்க்க முடியும்னு சொல்லலாம். இந்த டிஎன்இபி மொபைல் ஆப் அஃபிஷியல் அப்படிங்கிற இந்த ஆப்பை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே உங்களோட கன்சூமர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்சூமர் நம்பர் இருந்தாலே போதுமானது. இன்கேஸ் நீங்கள் வெப்சைட்டில் போயும் இது எடுக்க முடியும். வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஓனரோட நம்பர் இருக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்குலாம் ஓனரோட நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்து கன்சூமர் நம்பர் கொடுத்து எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ்ஃபுல் ஆகும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போது என்டர் ஆகும் போது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா போதும். அதுக்கான பின் செட் பண்ண சொல்லுவாங்க. பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கூட தாராளமாக கிளிக் பண்ணலாம். இங்கே ஹோம் பேஜ் கொண்டு போகும். இங்கே ஆட் கன்சூமர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்கே உங்கள் கன்சூமர் நம்பர் இங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா மை கன்சூம்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மை யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து வியூ இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க கொடுக்குற நம்பர் இருக்கும். ஃபைனல் ரீடிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஃபைனல் ரீடிங்கையும் நோட் பண்ணிக்கோங்க. சில டீட்டெயிலான விஷயங்கள் இருக்குனால நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ இவி மீட்ல பார்த்த ரீடிங்கும் இந்த ரீடிங்கும் 1 to 1 மைனஸ் பண்ணா போதுமானது. எது மேல இருக்கு எது கீழே இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்தாலும் அதுதான் நீங்க யூஸ் பண்ண யூனிட். 200க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது ஃப்ரீ தான். 200க்கு மேல போனுச்சு அப்படின்னா 200 யூனிட் மைனஸ் ஆயிட்டு நீங்க அதுக்கு வந்த யூனிட்ல இருந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 500க்கு மேல போனுச்சு அப்படின்னா டோட்டலா தான் நீங்க பே பண்ணி ஆகணும். இங்க இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆப்க்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பார் சார்ட், பை சார்ட், கிராஃப் மூலியமாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிட் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, ஓவரால் கன்சூம் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாவே தெரிஞ்சுக்க முடியும். எல்லா டேட்டாவும் இங்க வந்து மந்த் வைஸ் அண்ட் இயர் வைஸ் கூட நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இங்க அதிகமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுது, பவர் கட் அதிகமா நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது சேலத்திலையும் நடக்குதுன்னு சொல்லலாம். ப்ளீஸ் இதையும் கொஞ்சம் பார்த்து இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.